விளையாட்டாய் இருந்தது வினையாய் முடிந்தது. வாட் ஸ்டார்ட்ஸ் அஸ் அ கேம் எண்ட்ஸ் அஸ் அ சீரியஸ் கான்சிக்வன்ஸ் அப்படின்னு ஆங்கிலம் இதை சொல்லுது. இப்போது சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா நிறைய பெரியவங்களே வந்து குழந்தைங்களுக்கு அந்த கிண்டல் கேலி பண்ணுறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா அவங்க ஒரு ரோல் மாடலாக முன்மாதிரியாக இருந்து கற்றுக் கொடுத்துட்றாங்க. அப்போது அதை பார்த்து வளர்கிற பிள்ளைங்க வந்து இது சாதாரணம்தான் போல் அப்படின்ட்டு மற்றவங்களை அவங்க கேலி செய்ய தொடங்குறாங்க. இந்த கேலி கிண்டலில் என்ன நடக்கும்னா, இப்போ அந்த காலத்தில் ரேகிங்னு ஒரு இது இருந்துச்சு. இப்போது நல்ல வேளையாக அதை தடை செஞ்சுட்டாங்க. கல்லூரிகளில் வந்து புதுசாக சேர்கிற ஜூனியர் மாணவர்களை வந்து கிண்டல் பண்ணியோ இல்லை அவங்கள ஏதாவது விளையாட்டாக ஒரு விஷயங்களை செய்ய வச்சோ அவங்களுடைய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை சுயமரியாதையை ரொம்ப குலைச்சி அப்புறம் அது மரணம் வரைக்கெலாம் நிறைய பேருக்கு தற்கொலை பண்ணுற அளவுக்குலாம் போயிருக்கு. அதனால தான் அதை வந்து அரசாங்கம் தடை பண்ணியிருக்கு. ஆனால் அதே விஷயம் நம்ம சாதாரணமாக வாழ்க்கையில் நிறைய பேர் பண்ணுறத பார்க்குறோம். இது வந்து அந்த செய்யப்படுறவங்க அந்த விக்டிமைஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் செய்கிறவங்களுக்கும் சேர்த்து அவங்க லைஃப்பை பாதிக்கும். ஏன்னா ஏதாவது அவங்க ஒரு புகார் கொடுத்தாலோ இல்லை புகார் கொடுக்காமலே அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும்போது இவங்க வாழ்க்கையும் சேர்ந்து தான் வீணாக போகுது. அதனால் நம்ம மற்றவங்க வாழ்க்கையில் விளையாடுற எந்த விளையாட்டையும் நம்ம செய்யாமல் இருக்கணும்.